என்னுடைய சமாதானத்தை நான் கொடுக்கிறேன். உலகம் கொடுப்பது போல் நான் கொடுப்பதில்லை. உங்க இருதயங்கள் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக என்றார். பூமியில அநேக மனிதர்கள் சமாதானத்துக்காக என்னென்ன காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி நேரத்துல எல்லாமே இழந்து சமாதானம் இல்லை. அந்த சமாதானத்துக்காக ஒரு மனிதன் எந்த காரியம் செய்கிறான். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். அந்த சமாதானம் ஒரு மனுஷனாலும் யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த சமாதானத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, அந்த சமாதானத்துல பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறதா இருக்குது. அப்படியாக இந்த நாட்கள்ல ஒரு மனிதன் எல்லாத்தையும் இழந்து, ஒரு மனிதன் எல்லா பிரச்சனையிலையும் மாட்டிக்கொண்டு எல்லாத்திலிருந்து விடுதலை பெறாமல் கடைசியில தற்கொலை நோக்கி கொண்டு போகிறான். நாங்க சில பேர் மனிதனை கேட்கும் போது, நான் வாழ்றதை காட்டிலும் சாகிறதே மேலு, நான் இருக்கிறது ஒரு பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்ல. ஒரு மனிதனை பார்க்கும்போது சொன்னாரு, ஏன் தான் நான் வாழ்றேன், என் வாழ்க்கையை இருண்டு போச்சுன்றார். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரை பார்த்தோம் பொன்னேர்ல. அவர் சொல்றாரு, அவங்க வீட்டுல கிட்டத்தட்ட அவங்க தகப்பனார் செத்து 1.5 வருஷம் ஆகுதான். 1.5 வருஷத்துல தன்னுடைய பிள்ளைங்க கிட்ட பேசுறது இல்லையா, மனைவி கிட்ட பேசுறது இல்லையா, சிரிக்கிறதே கிடையாது. அவங்க மனைவி சொல்றாங்க, என் கணவர் சிரிச்சு பல நாள் ஆகுது, சிரிச்சு பேசி பல நாள் ஆகுது, இப்படியே தான் இருக்கிறாரு. அவரு வேலைக்கு போறது சம்பாதிது, ஆனா பேசுறதே கிடையாது, ஒரே அப்படிதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கப்புறம் அவர்கிட்ட பேசி அவருக்காக ஜபிக்கும் போது ஆண்டவர் அவர் ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுத்தவனே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாரு, அவங்க மனைவி கிட்ட சிரிக்கிறாரு. 1.5 வருஷமா சிரித்து பேசாதவர் ஆண்டவர் மாத்தி அமைச்சார். அந்த குடும்பத்துக்கு பெரிய ஒரு சமாதானம் அதுதான் கொடுக்கிறார். இன்னைக்கு சமாதானம் இல்லாத அநேக பேர் தற்கொலை எப்படியாக மறித்துதான் நல்லதான் நினைக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார். அப்படியாக ஒரு ஆட்டோ டிரைவர், நாங்க இதே வேசர்பல்ல ஒரு ஆட்டோ டிரைவர் நாங்க பார்த்தோம். கிட்டத்தட்ட நைட்டு 11:30 மணிக்கு அவரை போய் வீட்டு கதவை தட்டி அவரோட பேசும்போது அவர் சொன்னாரு, நான் உங்களுக்காக ஜபிக்க வந்துக்கிறேன். கேட்கும்போது ஒண்ணுமே சொல்ல. அவரு சரின்ட்டாரு. திருப்பி ஜெபம் பண்ண 3 வாட்டி ஜெபம் பண்ணிட்டேன். அவருக்கு ஆண்டவர் இந்த காலம் எதுக்காக இவருக்கு அனுப்பினாரு அப்படின்னு கிடைக்கும். லாஸ்டா ஜபிக்கும் போது அவரும் அவங்க மனைவி சொல்றாங்க, நாங்க எதுக்கு முயற்சி கொண்டு இருந்தோம்னா, இன்னைக்கு நைட்டு தற்கொலை பண்ணிட்டு சாகிறதுக்காக நாங்க 2 பேரும் முயற்சி உட்காந்துருக்கணும். பிள்ளைங்களாம் தூங்குது, ஆனா இவங்க 2 பேரும் சாகணும்னு முடிவு பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவங்கள குறித்து பேசினால அவங்கள பார்க்கும்படி உதவி செய்தார். அதற்கப்புறம் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி ஆலோசனை கொடுத்து, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், இந்த முடிவு மட்டும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வரும்போது இன்றைக்கு அந்த குடும்பம் சந்தோஷம் சமாதானமா இருக்குது. அப்படியாக ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறவர். உன் வாழ்க்கை இருண்டு போகிறதுக்கு அல்ல, உன் வாழ்க்கை வெளிச்சமா மாறுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ இருளில் இருக்கணும், பாவத்தில் இருக்கணும், சாபத்தில் இருக்கணும், அக்கிரமத்தில் இருக்கணும் அவர் விரும்பல. நீ இப்படியே தான் கிடக்கணும் ஆண்டவர் விரும்பல. உன் வாழ்க்கை தரத்தை மாற்ற விரும்புகிறார். உனக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார், உன் சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். அந்த தேவன் உன் வாழ்க்கையில வரும்போது ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். தேவன் ஓரியம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.